Hi friends, இன்னைக்கு எப்படி multipurpose organize பண்றதுன்னு பார்க்கலாம். இது முன்னாடி ஓபனா இருக்கனால வைக்க எடுக்க ஈஸியா இருக்கும். சார்ஜர் பக்கத்துல வச்சிட்டா சார்ஜ் போட ஈஸியா இருக்கும். இது சீப்பு கூட நம்ம வச்சுக்கலாம். இது மட்டும் இல்லாம கிச்சன் ஆர்கனைசரா கூட யூஸ் பண்ணிக்கலாம். சின்ன ஸ்பூன் கத்தி வச்சுக்க ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது மாதிரி நிறைய ஓல்டு கிளாத் ரீயூஸ் வீடியோஸ் பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ நோட்டிபிகேஷனா வரும். இப்போ நான் ரைஸ் பேக்ல உயரம் 8.5 இன்ச் எடுத்திருக்கேன். இந்த சைடும் உயரம் 8.5 இன்ச் எடுத்திருக்கேன். அகலம் 13.5 இன்ச் எடுத்திருக்கேன். இப்போ இந்த பீஸ்ல உயரம் 4 இன்ச் எடுத்திருக்கேன். அகலம் 5 இன்ச் எடுத்திருக்கேன். உயரம் 4 இன்ச், அகலம் 5 இன்ச். இப்போ இந்த பீஸ்ல இந்த 3 சைடையும் ஆட் பண்ணணும். 4 இன்ச் 5 இன்ச் 4 இன்ச் ஆட் பண்ணீங்கன்னா 13 இன்ச் கிடைக்கும். அது இந்த பீஸோட அகலம். இந்த பீஸ்ல 13.5 இன்ச் இருக்கும். அரை இன்ச் தையல் போச்சுன்னா 13 இன்ச் கிடைக்கும். அப்ப ரெண்டும் ஈக்குவலா 13 கிடைக்கும். இதை நீங்க ஜாயின் பண்ணும்போது ஈக்குவலா இருக்கும். இதை இப்படி வச்சு நீங்க ஜாயின் பண்ணணும். இப்ப இந்த பீஸ்ல உயரம் 4.5 இன்ச் எடுத்திருக்கேன்னா அகலம் 5 இன்ச். உயரம் 4.5 இன்ச், அகலம் 5 இன்ச். இந்த அகலம் 5 இன்ச் இந்த பீஸோட அகலம். இந்த அகலமும் இந்த அகலமும் 5 இன்ச். அப்போ ஜாயின் பண்ணும்போது ஈக்குவலா வரும். இப்போ இந்த பீஸா கிளாத்ல வச்சு நான் கிளாத்தையும் கட் பண்ணிடுறேன். மூணுத்துக்கும் கிளாத் கட் பண்ணிட்டேன். இப்போ இந்த பீஸ்ல 3 சைடு தையல் போடணும். இந்த பீஸ்ல 4 சைடு தையல் போடணும். இந்த பீஸ்ல 3 சைடு தையல் போடணும். இந்த பீஸ் உயரம் 4.5 இன்ச்சும் அகலம் 5 இன்ச் எடுத்திருக்கேன். இது ரெண்டும் ஒன்னா இருக்கனால ஒரு அடையாளத்துக்காக சீன் மார்க் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இந்த பீஸ்ல துணியோட நல்ல பக்கத்துக்கு மேல ரைஸ் பேக்கை வச்சு 3 சைடு மட்டும் நான் தையல் போட்டுக்கிறேன். ஏன்னா இதை திருப்பணும். அதனால ஓரமா 3 சைடு மட்டும் நான் தையல் போட்டுக்கிறேன். 3 சைடு தையல் போட்டாச்சு. இப்போ இந்த பீஸ்ல சீனு மார்க் பண்ணிருக்கேன்ல, இந்த பீஸ்ல துணியோட நல்ல பக்கத்துக்கு மேல ரைஸ் பேக்கை வச்சு இதுக்கும் 3 சைடு மட்டும் நான் தையல் போடுறேன். ஒரு சைடு ஓப்பனா இருக்கும். இந்த பீஸ்ல துணியோட உள் பக்கத்துக்கு மேல ரைஸ் பேக்கை வச்சு 4 சைடும் நான் தையல் போட்டுக்கிறேன். இதை திருப்ப தேவையில்லை, அதனால 4 சைடும் தையல் போட்டுக்கிறேன். எல்லாத்தையும் ஜாயின் பண்ணியாச்சு. இந்த பீஸ்ல இருக்க எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக்லாம் நான் கட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த பீஸை நான் திருப்பிடுறேன். அப்பதான் துணியோட நல்ல பக்கம் மேல வரும். இந்த பீஸையும் திருப்பிடுறேன். இந்த பீஸ் திருப்ப தேவையில்லை, 4 பக்கம் தையல் போட்டாச்சு. இப்போ இந்த பீஸையும் எப்படி ஜாயின் பண்ணணும்னு சொல்றேன். இந்த பீஸையும் நல்ல பக்கம் இது மாதிரி ஒண்ணா வச்சுக்கிட்டு தையல் போடணும். இப்படி ஆப்போசிட் டைரக்ஷன்ல வச்சிடாதீங்க. ஃபர்ஸ்ட் அந்த 4 இன்ச் உயரம், அப்புறம் 5 இன்ச் அகலம், அப்புறம் 4 இன்ச் உயரம். இப்படி நீங்க டர்ன் பண்ணி தையல் போட்டு வரணும். இப்போ இந்த பீஸோட இந்த பீஸ் நல்ல பக்கத்தையும் ஒண்ணா வச்சுக்கிறேன். ஒண்ணா வச்சு நான் 1/4 இன்ச்ல தையல் போட்டு வரேன். அந்த 4 இன்ச் உயரம் எடுத்தோம்ல, அதை ஃபர்ஸ்ட் வச்சு ஒண்ணா வச்சு தையல் போடணும். அப்புறம் இதை இப்படி டர்ன் பண்ணணும். டர்ன் பண்ணீங்கன்னா அந்த 5 இன்ச் அகலம் கிடைக்கும். அதுல 1/4 இன்ச்ல தையல் போட்டு மறுபடியும் அந்த 4 இன்ச் உயரத்தை டர்ன் பண்ணி நான் தையல் போட்டு வரேன். இது மாதிரி தையல் போட்டாச்சுன்னா பாக்ஸ் மாதிரி கிடைக்கும். இப்போ இந்த பீஸோட எப்படி ஜாயின் பண்ண சொல்றேன். இதை சீனு மார்க் பண்ணியிருந்தோம்னா அந்த பீஸ் இது இப்படி நல்ல பக்கம் ஒண்ணா வச்சு நீங்க ஸ்ட்ரைட்டா தையல் போடணும். இதுவும் 5 இன்ச் ஆகலாம். அங்க கீழேயும் 5 இன்ச் இருக்கும். ஸோ ரெண்டு ஈக்குவலா இருக்கும். நல்ல பக்கம் ஒண்ணா வச்சு நீங்க தையல் போடணும். இப்போ ரெண்டு சைடும் ஓப்பனா இருக்கும். இதை இப்படி
சேர்த்து வச்சு ஜாயின் பண்ணணும் ரெண்டு சைடும். இப்போ இந்த எட்ஜ்ல இப்படி பிடிச்சிங்கன்னா இது மாதிரி ஸ்ட்ரைட்டாக வரும். இதில் 1/4 இன்ச்சில் ஸ்டார்ட் பண்ணி அப்படியே கொஞ்சமாக குறைச்சி நீங்கள் கிராஸாக தையல் போடணும். அதே மாதிரி இந்த சைடும் பிடிச்சி 1/4 இன்ச்சில் ஸ்டார்ட் பண்ணி கிராஸாக தையல் போட்டு வரணும். இது மாதிரி தையல் போடும்போது பாக்ஸ் மாதிரி ஷேப்பாக கிடைக்கும். அந்த ரீசனுக்காக தான் இந்த தையல் போடுறது. இதே மாதிரி இந்த சைடும் அடுத்த சைடும் நான் தையல் போடுறேன். இப்போ இதை ஹேங் பண்ணுறக்காக உங்களுக்கு எவ்வளோ லென்த் வேணுமோ அகலம் வேணுமோ எடுத்துகிட்டு இந்த பீஸை இந்த சைடும் ஃபோல்டு பண்ணிவிட்டு ரெண்டுத்தையும் ஒன்றா ஃபோல்டு பண்ணி தையல் போட்டுக்கிறேன். இது மேலே தொங்க விடுறதுக்காக இந்த பீஸ். இப்போ இந்த பீஸை இந்த பீஸோட ஜாயின் பண்ணிக்கிறேன். இது ரெண்டுத்தையும் ஒன்றா வைக்காமல் தள்ளி தள்ளி வச்சு நீங்கள் 4 பக்கமும் பாக்ஸ் மாதிரி தையல் போடணும். இந்த சைடும் தையல் போடுறேன். இப்போ இதை நான் திருப்பிடுறேன். அப்பதான் நல்ல பக்கம் மேலே வரும். ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மாதிரி நிறையா ஓல்டு கிளாத் ரீயூஸ் வீடியோஸ் பார்க்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.